பார்ட் 1ல் ஆண்டாள் நம்மளை அழைச்சான். பார்ட் 2ல் விரதம் எடுத்தா வாழ்க்கை சீராகும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ட் 3ல் என்ன சொல்ல போகிறாங்க? தூங்குறவங்கள எழுப்ப போகிறாங்க. ஆனால் இது கண் திறக்கும் தூக்கம் அல்ல, மனசு தூங்குற தூக்கம். ஆன்மாவை தட்டி எழுப்ப போகிறாங்க. ஆன்மா சோம்பலாக இருந்தா தட்டி எழுப்பி தானே ஆகணும். ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு நல்லாவே பக்தி இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம், இப்படியே எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த பெண். அப்புறம் என்னாச்சு? ஆன்மாவே வெளிப்படையில. ஆண்டாள் அந்த மாதிரி மனசத்தான் இந்த 3வது பாசுரத்தில் தட்டி எழுப்புறான். பாசுரத்தின் மைய கருத்து என்ன தெரியுமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று தொடங்கும் பாசுரம். ஆண்டாள் சொல்றது, கடவுள் ரொம்ப பெரியவர், அவர் உலகத்தையே இழந்தவர். ஆனா அந்த கடவுள் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாரு. ஏன் அது உனக்கு தெரியல? அப்ப நீ கதவை திற அப்படின்னு சொல்றாங்க. கதவு அப்படின்னா என்ன? உன்னோட மனசு, உன்னோட அலட்சியம், உன்னோட பயம், இதுதான் அந்த கதவு. என்ன அலட்சியம் பயம்? கதவை திறந்துடலாம் தானே. நமக்கு அலட்சியம் பயம் இல்லை தானே. அடுத்ததா தன்னோட தோழிகளை எழுப்புற காட்சி. ஆண்டாள் எல்லாரையும் எழுப்ப தனியா போயிட்டா அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லை, தன்னோட தோழிகளோட போறா. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மெதுவாக கூப்பிடுறா. ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னா அது நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் பயன்படுமா? பயன்படாது தானே. அதனால தான் ஆண்டாள் எல்லாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. ஆன்மீகம் என்னைக்கும் தனியாக நடக்காது, ஒரு கூட்டமாக தான் நடக்கும். ஏன்னா ஆன்மீகம் என்பது நல்லது தானே. அப்போ கூட்டமாக நடக்கும். ஒரு நல்ல விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்ல மாட்டோம். ஆனால் ஆண்டாள் பார்த்தீங்களா, மக்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கா. இது ஆண்டாள் தன்னோட கடமையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் இப்போல்லாம் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போகிறோம்? அதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். மொபைல் ஃபஸ்ட்டு, அப்புறம் கடவுள் பார்த்துக்கலாம். அதான் வீடியோவில் எல்லாம் பார்த்துடுறோம்ல, போதும்னு நினச்சிக்கிறோம். இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்கிறோம்? டைமே இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிடுறோம். இதையெல்லாம் மறுபடியும் ஆண்டாள் என் பெண்ணுக்கிட்ட சொல்கிறா. ஒரு வீட்டோட ஆரம்பம் ஒரு நாளில் பெண்களிடம் தான் ஆரம்பிக்குது. துள்ளி எழுந்து சுறுசுறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பிள்ளைங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுத்து குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிற கடமையும் பொறுப்பும் பெண்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கல்ல. அதனால தான் சொல்கிறாங்க ஆண்டாள் பெண்களுக்கு. அதனால் ஆண்கள் எல்லாம் இதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு வேளை நம்ம வீட்டு பெண்கள் சோம்பேறித்தனமாக இருந்தாங்க அப்படின்னா இதை கேட்டால் சரியாயிடுவாங்க. அவங்களோட பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக சின்ன ஒரு வழிகாட்டல் தான் ஆண்டாள் காட்டுறாங்க. ஆண்டாள் பெண்களை எழுப்ப காரணம், ஒரு பெண் விழிச்சா ஒட்டுமொத்த சமூகமும் விழிச்சிரும் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மை. ஒரே ஒரு விஷயம், சோம்பல் நமக்கு தேவையில்லாதது, ஆனால் தூக்கம் கெட்டதில்லை. தூக்கம் தேவைதான், ஆனால் சோம்பலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம காரியங்களுக்கு தடை போட்டு நிறுத்துறது சோம்பல் தானே. அப்போ நமக்கு அந்த சோம்பல் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடலாம். இந்த மார்கழியில் நம்ம ஒருத்தரை எழுப்புனா போதும், அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. வாங்க கொஞ்ச நேரம் நம்மள நம்ம நினைச்சு பார்ப்போம். அதுதான் ஆண்டாளுக்கு பிடிச்ச பக்தி. வாழ்க ஆண்டாள் திருவடி. அடுத்தது பார்ட் 4 என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்க தானே. பார்ட் 4ல் ஆண்டாள் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி எழுப்புறா. தோழியோட கதவை தட்டும் ஆண்டாள், அகந்தையுள்ள மனது, அமைதி காக்கும் மௌனம், இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் சோம்பலை குறைச்சதில்லை, ஏன் சோம்பலாக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுல்ல. அப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் வீடியோவை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்ல. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே, ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒன்று செய்கிறீங்களா? எல்லாரும் கதவை தட்டி ஆண்டாள் போல் எழுப்ப வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவும் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சமானவங்க மாறினா உங்களுக்கு சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் சோம்பல் குறையட்டும், அதுக்காக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிளேலிஸ்டில் ஆண்டாள் திருவடி பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 தெரிஞ்சாதான் பார்ட் 3 இனிமையாக இருக்கும். பண்ணாமல் பார்த்துருங்க. மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ எல்லா டாப்பிக்குமே பிளேலிஸ்டில் இருக்குது. குழந்தைகளுக்கான விடுகதை, உங்களுக்கான மருத்துவம், உங்களுக்கான ஆன்மீகம், உங்களுக்கான சுற்றுப்பயணம், நாங்கள் தயாரித்த ஒவ்வொரு வீடியோவுமே